அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 17ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ரமலான் பிறை 17 பத்ர் யுத்த நினைவு தினம். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது இந்த பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தம் உலக முஸ்லிம்களுக்கு ஒரு மிகச்சிறந்த படிப்பினையை தருவதாக நிறைய அறிஞர்கள் புத்தகங்களிலே எழுதியிருக்கிறார்கள், மார்க்க விளக்க கூட்டங்களிலே பேசியிருக்கிறார்கள், ஜும்மா மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகம் உலகில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கான படிப்பினையை பத்ர் கொண்டிருக்கிறது. கேரளாவில் சிறைத்துறை DGPயாக பணியாற்றிய ஒருவர் பத்ர் யுத்தத்தின் வழியாக ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ அந்த சிறப்பு வாய்ந்த DGPயின் அனுபவ பகிர்வை இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் தருகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கைரளி பிரபல்யமான மலையாள தொலைக்காட்சி. அத்தொலைக்காட்சியில் JP ஜங்ஷன் என்ற மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற ஒரு விழிப்புணர்வு உரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஜான் பிரிட்டோ என்ற புகழ்பெற்ற நிகழ்ச்சி நெறியாளர் தனது பெயரிலேயே JP ஜங்ஷன் என்ற அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களும் பார்வையாளர்களும் பங்கேற்கும் அந்நிகழ்ச்சியில் ஒருமுறை புகழ்பெற்ற காவல்துறை உயர் அதிகாரி அலெக்சாண்டர் ஜேக்கப் பங்கேற்கிறார். அலெக்சாண்டர் ஜேக்கப் காவல்துறையின் மிக உயர்ந்த பதவிகளை அலங்கரித்தவர். கேரள சிறைத்துறையினுடைய இயக்குநராக அவர் பணியாற்றிய போது அவர் செய்த சீர்திருத்தங்கள் அதிகம் பேசப்பட்டவை. அவற்றுள் மிக முக்கியமான சீர்திருத்த புரட்சி என்ன தெரியுமா? சிறை கைதிகளுக்கான கேம்பஸ் இன்டர்வியூ, வளாக தேர்வு நடத்தி சிறை கைதிகளுக்கு வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுத்ததுதான். கைதிகள் தண்டனை காலம் முடிந்து விடுதலையான பின்னர் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு உறுதி கொடுத்தாக வேண்டும். இல்லையென்றால் மீண்டும் அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடலாம். எனவே சிறைச்சாலைகளில் ஏதேனும் தொழில்களில் கைதேர்ந்த கைதிகளை கொண்டு மற்ற கைதிகளுக்கு பல்வேறு தொழில்களை கற்றுக் கொடுக்க திட்டம் வகுத்து செயல்படுத்தினார். அதற்காக சிறைச்சாலைகளில் நவீன தொழில்நுட்ப கூடங்கள், தொழிற்பட்டறைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. டெய்லரிங், வெல்டர், ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், கார்பெண்டர், பெயிண்டர், மெக்கானிக் என தொழில் திறன் பெற்றவர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க பல தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். துபாய் போன்ற வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறுவனங்கள் பங்கேற்று வளாகத் தேர்வில் நிறைய பேரை தேர்ந்தெடுத்தனர். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும்
நன்னடத்தையின் அடிப்படையில் விரைவில் விடுதலைக்கான ஏற்பாட்டையும் செய்தார். இன்று அவர்களெல்லாம் தொழில்நுட்ப கலைஞர்களாக, தொழில் முனைவோராக, சுயதொழில் உரிமையாளர்களாக திகழ்கின்றனர். இந்த சாதனை சீர்திருத்தத்தை செய்த காரணத்தினால்தான் டிஜிபி அலெக்சாண்டர் ஜேக்கப் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் நிகழ்ச்சி நெறியாளர் ஜான் பிரிட்டோ ஒரு கேள்வியை முன்வைத்தார். சிறை கைதிகளை கொண்டே கைதிகளுக்கு கற்பித்து அவர்களை தொழில் முனைவோராக்கும் எண்ணம், திட்டம் உங்களுக்கு எப்படி உருவானது என்று கேட்டார். அதற்கு அலெக்சாண்டர் ஜேக்கப் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்லாம் சமயத்தின் இறுதி தூதரான முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து கொண்டிருந்தேன். அதில் அவர்கள் நெருக்கடியான ஒரு சூழலில் சந்தித்தது பத்ரு யுத்தம். சிறிய படையை கொண்டு ஒரு பெரும் படையை இறையொருளால் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். இந்த போரில் எதிர்ப்படையினர் 70 பேர் கைதிகளாக பிடிபட்டனர். அவர்களை என்ன செய்யலாம் என்று இறை தூதர் தனது தோழர்களுடன் ஆலோசனை செய்தபோது இவர்களை கொன்றுவிடலாம் என்று ஒருவர் கூறினார். மற்றொருவர் இவர்களை அடிமைகளாக்கி நாம் பகிர்ந்து கொள்வோம் என்றார். இறை தூதரின் உற்ற நண்பர் அபூபக்கர் பிணையத் தொகை காம்பன்சியேஷன் பெற்றுக்கொண்டு இவர்களை விடுதலை செய்துவிடலாம் என்றார். இறை தூதர் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பிணையத் தொகை கொடுத்து விடுதலை செய்து அழைத்துச் செல்ல கைதிகளின் ஊரார் உறவினர்களுக்கு அறிவிப்பு அனுப்புங்கள் என்றார். அதன்படி அவர்களில் பலர் விடுதலை பெற்று சென்றனர். என்றாலும் பிணையத் தொகை செலுத்த யாரும் வராத காரணத்தினால் கைதிகள் பலர் எஞ்சியிருந்தனர். இவர்களை என்ன செய்யலாம் என்று தோழர்கள் கேட்டபோது இறை தூதர் முகம்மது சொன்னார், இவர்கள் ஓரளவு எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்றனர். மதினாவில் உள்ள அன்சாரிகள் விவசாயிகள், பெரும்பாலும் எழுத படிக்க தெரியாதவர்கள். எனவே இக்கைதிகள் மதீனத்து அன்சாரிகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு கைதி 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து அவர்களை ஓரளவு கற்றவர்களாக ஆக்கிவிட்டால் விடுதலை பெற்று செல்லலாம் என்று அறிவித்தார். அதுவரை அக்கைதிகளின் உணவு, உடை, உறையுள் அடிப்படை தேவைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். நமது பொது நிதியான பைத்துல் மாலிலிருந்து செலவழிப்போம் என்று ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவித்து பெருமானார் அதில் வெற்றியும் கண்டார்கள். இறை தூதர் முகம்மது அவர்கள் செய்த இந்த சீர்திருத்தம் தான் சிறைகளில் உள்ள கைதிகளை கொண்டே கைதிகளுக்கு கற்பித்து அவர்களை தொழில் முனைவோராக்கும் எனது திட்டத்திற்கு வேர்க்காரணமாக அமைந்தது என்றார் அலெக்சாண்டர் ஜேக்கப். பெருமானாரின் இந்த சீர்திருத்தத்தை நாம் அடிக்கடி பேசிக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட மகத்தான வரலாறு எங்களிடம் உண்டு என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் நூற்றாண்டுகள் பல கடந்தும் அது நடைமுறைக்கு சாத்தியமான பயனுள்ள திட்டம் என்பதை ஒரு காவல்துறை அதிகாரி நிரூபித்துள்ளார். 1990களின் ஆரம்பத்தில் தமிழகத்தில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்பிக்கின்ற அறிவொளி இயக்கம் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஒரு தன்னார்வ அறிவொளி தொண்டர் 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அத்திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. ஒரு நபர் 10 பேருக்கு கற்பித்தல் என்பது அண்ணலார் உலகிற்கு முன்மொழிந்த திட்டம் அல்லவா? கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பதற்கு உதவி செய்பவனாக இரு, 4வது நபராக இருந்துவிடாதே என்று பெருமானார் வலியுறுத்தி பேசியது கல்விதான் மனித மேம்பாட்டின் அடித்தளமாக அமையும் என்ற பிரகடனம் அல்லவா? அதிலும் கற்பதற்கு உதவி செய்பவனாக இரு என்று சொன்னது. பொருளாதார பின்னணியை கல்வி கற்பதற்கு உருவாக்கல், கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து செயல்படல் போன்ற பல திட்டங்களுக்கான அடிநாத சொற்கள் அல்லவா? இன்று நம் சமூகம் கல்வியில் பல துறைகளிலும் மேம்பாடு கண்டு வருகிறது. என்றாலும் வாழும் தேசங்களில் அதிகாரங்களை தீர்மானம் செய்கின்ற உயர்ந்த பதவிகளுக்கு தகுதியாளர்களாக நம்முடைய தலைமுறையை உருவாக்க வேண்டும். ஆகவே இன்னும் நாம் அதிகம் அக்கறையுடனும் முனைப்புடனும் செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அவ்வாறு செயல்படல் என்பதும் கூட உன்னதமான நபிவழியாக இருக்கிறது. அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக.
ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. பத்ருக்களத்தின் வெற்றி உண்மையில் பெரும்பான்மைக்கு எதிராக சிறுபான்மை நடத்திய போரினுடைய வெற்றி, பலத்திற்கு எதிராக பலவீனம் நடத்திய போரினுடைய வெற்றி. அதனால்தான் வெறும் 311 சஹாபாக்களை கொண்டு நம்ப முடியாத பெரும் வெற்றியை இறைவன் அந்த போரில் பெருமானாருக்கு வழங்கினான். இதோ அந்த சஹாபாக்களை பெருமைப்படுத்தும் வகையில் பத்ரு சஹாபாக்கள் என்ற ஓர் அழகிய பாடலை கேட்கலாம். பத்ரு சஹாபாக்கள் வல்ல இறைவனின் நேசர்கள், முஹாஜிர் தோழர்கள், அன்சாரி சஹாபாக்கள் இருவரும் இணைந்து வெற்றி கனியை பறித்த அன்பு நெஞ்சங்கள். பத்ரு சஹாபாக்கள் வல்ல இறைவனின் நேசர்கள், முஹாஜிர் தோழர்கள், அன்சாரி சஹாபாக்கள் இருவரும் இணைந்து வெற்றி கனியை பறித்த அன்பு நெஞ்சங்கள். பத்ரு சஹாபாக்கள் வல்ல இறைவனின் நேசர்கள். உயிரின் உயிராய் உயிரின் மேலாய் நாயகத்தை அன்று மதித்தார்கள். நாயகம் சொன்னால் தன் உயிர் தரவும் தோழர்கள் துடியாய் துடித்தார்கள். மக்கத்து எதிரிகள் போர்படை சூழ்ந்து பத்ரு களம் நோக்கி வந்தார்கள். வந்தவரெல்லாம் வரலாற்று பகுதியில் இழிவை அன்று கண்டார்கள். எதிர்த்தவர் மாண்டு போனார்கள். பத்ரு சஹாபாக்கள் வல்ல இறைவனின் நேசர்கள். ரமலான் மாதம் பிறை 17 காலை பொழுது புலர்ந்ததும் கண்ணியமான தோழர்கள் சூழ மாநபி விஜயம் தந்ததும் போர் முரசு முழங்கி போர்க்கொடி உயர்த்தி நபியின் ஆணைக்கு இசைந்தார்கள். ஆணவம் கொண்ட மக்கத்து தலைமைகள் தலைகளை தரையில் சாய்த்தார்கள். வேர் இழந்த மரம் போல் சரிந்தார்கள். பத்ரு சஹாபாக்கள் வல்ல இறைவனின் நேசர்கள். வல்லோன் இறைவனின் வானவர் கூட்டம் ஜிபுரில் தலைமையில் வந்தார்கள். வந்தவரெல்லாம் பகைவர் கூட்டத்தை பந்தாடி விட்டு சென்றார்கள். இச்சமரில் இன்னவன் இன்னவன் தலைகள் உருளும் என நபி சொன்னார்கள். மாண்டு போன அந்த சடலம் முழுதையும் பாழும் கிணற்றில் எரிந்தார்கள். அந்த பாவிகளை நபிகள் வெறுத்தார்கள். பத்ரு சஹாபாக்கள் வல்ல இறைவனின் நேசர்கள். தோள் கொடுத்த தோழர் சிலரை நபிகள் போரின் போது இழந்தார்கள். உயிரை துறந்த சுஹதா பெருமக்கள் சுவனத்தில் உலவ கண்டார்கள். அல்லாவின் அருளை அறுவடை செய்து மேன்மை நிறைவேற்றி கண்டார்கள். அல்லாஹு அக்பர் தக்பீர் முழங்க சரித்திர சாதனை புரிந்தார்கள். சத்தியம் நிலைத்திட உழைத்தார்கள். பத்ரு சஹாபாக்கள் வல்ல இறைவனின் நேசர்கள்.
போரில் கலந்த தோழர்கள் யாவரும் இறைவனின் பொருத்தத்தை சுமந்தார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய ஆத்மாவாய் உயர்ந்தார்கள். மாநபிகள் சபையில் பதுரு தோழர்கள் கண்ணியம் அடைந்தே வந்தார்கள். வையகம் உள்ள காலங்கள் யாவும் நினைவில் நிலையாய் நின்றார்கள். உயிரை உரமாய் தந்தார்கள், தீன் செழித்திட உரமாய் போனார்கள். பதுரு சஹாபாக்கள் வல்ல இறைவனின் நேசர்கள். முஹாஜிரு தோழர்கள், அன்சாரி சஹாபாக்கள் இருவரும் இணைந்து வெற்றி கனியை பறித்த அன்பு நெஞ்சங்கள் பதுரு சஹாபாக்கள். ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், அந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8787759594. இணையதளம் www.hotelrifaya.in. பதுருக்களத்தில் காட்சிகளும் கோலங்களும் மாறியதை கண்டு எதிரிப்படையினர் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போனார்கள். அங்கே மனிதர்கள் நின்று போரிடுவதைப் போன்று தெரியவில்லை என்று அவர்களுக்குள்ளால் குழம்பிக் கொள்ளும் அளவில் இறைவனின் மகத்துவம் நிறைந்த உதவி பதுரில் பெருமானாரின் அணிக்கு கிடைத்தது. இதோ பதுரு தரும் படிப்பினை என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக அறந்தாங்கி ஃபஜ்ருல் ஹுதா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் சித்தி ஃபர்ஹானா சித்திகா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. قال الله تعالى في القرآن العليم إذ يعيدكم الله إحدى الطائفتين. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, மறுமையில் சோனத்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கோடு வாழக்கூடிய நம் சமூகத்திற்கு அல்லாஹ் அந்த இலக்கை ஈடேற்றி தருவானாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரைக்குள் நுழைகின்றேன். பதுரு போர் தந்த படிப்பினை என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் பதிவிட ஆசைப்படுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பதுரு போரானது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக இருந்த போராகவும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர், மேலும் இறை உதவி மலக்குமார்களின் மூலம் கிடைக்க பெற்ற ஒரு போராகவும் இருக்கின்றது. இந்த போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 18 நடைபெறுகின்றது. இந்த போருடைய காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா, தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியவில்லை என்பதற்காக முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அங்கு சென்ற பிறகு வாழ்ந்து வரக்கூடிய நிலையில இங்கு நிறைய உடைமைகளை விட்டுட்டு போறாங்க இல்லையா, அதையெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மக்கத்து காஃபிர்கள் சூறையாடுறாங்க. இதற்கு பழிவாங்கும் விதமாக அபு சுஃபியான் அவர்கள் சிரியாவிற்கு ஒரு வாணிப கூட்டத்தை அழைச்சிட்டு போகும்போது மதினா வழியா கிராஸ் பண்ணி போகக்கூடிய நிலையில அதை என்ன பண்ணலாம், முற்றுகையிடலாம்னு சொல்லிட்டு சஹாபாக்கெல்லாம் திட்டமிடுறாங்க. அந்த நிலையில தான் இறைவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, உதினல் இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظلموا, அநியாயத்திற்கு ஆளானதால அவர்களுக்கு போர் அனுமதி அளிக்கப்பட்டது என்ற வசனத்தை இறக்குறான். இன்னும் இறைவன் 8வது அத்தியாயம் 7வது வசனமாக இது யஇதகுமுல்லாஹு இஹ்த த்வாயிஃபத்தைன், அவர்கள் எல்லாம் பொருட்களை அபகரிக்க நினைக்கக்கூடிய நேரத்துல இறைவன் என்ன சொல்றான்னா, 2இல் 1 கொண்டு உங்களுக்கு வாக்களித்ததாக சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக இறைவன் சொல்லும் போது தனது கட்டளைகளை உண்மைப்படுத்தவும் இறை மறுப்பாளர்களை வேறறுக்கவுமே இறைவன் நாடுகிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப போர் புரிய இறைவன் அனுமதி அளிக்கிறான். இந்த அல்லாஹ்வின் கட்டளைகளை சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ இந்த பொருள் மீது, உலகத்தின் மீதான ஆசையை விட அவர்களுக்கு இறை கட்டளைகளுக்கு அவர்கள் மதிப்பளிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களை பார்த்து கேட்கல, அன்சாரிகளை பார்த்தா கேட்கறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க உயிர் உடைமை எல்லாத்தையும் துறந்து வந்தவர்களா இருக்கக்கூடிய நிலையில அன்சாரிகளை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான அனுமதியை கேட்கும் போது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், கடலிலே மூழ்க நீங்க கட்டளை இட்டாலும் கூட நாங்க அதற்கும் தயார்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களுடைய அந்த வார்த்தைகளை நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம்.
இன்னைக்கு முஸ்லிம்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக நிறைய போராட்டங்கள்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சாலும் நம்மளுடைய உரிமைகளை மீட்பதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை என்பதை வருத்தத்துடன் பதிவிடுகின்றேன். அடுத்த ஒரு நிகழ்வா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பத்ருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்குவதற்காக முகாமிடுறாங்க. அப்ப ஒரு சஹாபி கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல தங்குவது வந்து உங்களுடைய விருப்பமா, இறைவனுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். இறைவன் சொல்றான் இல்லையா, மை யக்குனுது மின்குன்ன லில்லாஹ் வ ரசூலுஹு, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நற்செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு 2 மடங்கு கூலியை தருவதாக இறைவன் சொல்லி காட்டுறான். இன்னும் அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வலியுறுத்தி பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் கூட இறைஞ்சி அல்லாஹ்விடத்துல வந்து பிரார்த்தனை செய்து கேட்கறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய கூட்டம் அழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா உன்னை வணங்குவதற்கு யாருமே இல்லாம போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைந்து கேட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேலாடை கீழே வழிந்து விலகக்கூடிய நிலையில வந்து அவங்க வந்து மேலே எடுத்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு வந்து அறிவிக்கிறாங்க. பிறகு இறைவன் வந்து 8வது அத்தியாயம் 9வது வசனமாக, உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடினீர்கள், வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவுவதாக இறைவன் வாக்களித்தாங்க வசனத்தை இறக்குனதுக்கு அப்புறம் இறைவன் அவனுடைய வாக்கு நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆதரவு கூறுறாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம வந்து ஏனோ தானோண்டு வந்து பிரார்த்தனைகளை கேட்கிறோம். இறைவனிடத்துல வலியுறுத்தி கேட்கணும். அல்லாஹுக்கு நம்ம கட்டுப்பட்டு அமைதியான முறையில அவனுடைய பணிவோட நம்மளுடைய பிரார்த்தனைகளை கேட்கணும். எத்தனையோ தேவைகள் இருக்குது. நம்மளுடைய உரிமைகளுக்காகவும் நம்மளுடைய சுய தேவைகளுக்காகவும் இறைவனிடத்துல பிரார்த்தனை கேட்கும் போது மனம் உருகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த முறைப்படி நம்ம வந்து பிரார்த்தனை கேட்கணும். அடுத்ததாக என்னன்னு சொன்னா, அந்த போர்ல என்னன்னா, இஸ்லாமிய ஈடுபாட்டுடன் கூடிய குழந்தைகளை வந்து அன்றைய சஹாபாக்கள் வந்து வளர்த்திருக்காங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் வந்து போரிடக்கூடிய சமயத்துல எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் வெறும் அறுதி பெரும்பான்மையா இருக்கிறாங்கன்னு சொன்னா, வெறும் 70 ஒட்டகங்களையும் 2 குதிரைகளையும் 313 அந்த முஸ்லிம்களையும் கொண்டு மட்டுமே வந்து 1000 பேர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போராக இருக்கின்றது. அந்த போர்ல வந்து இஸ்லாத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடிய அபூஜஹல் அவர்களை வந்து கொல்வதற்காக 2 சிறுவர்கள் வந்து அவர்களுடைய வீரம் வந்து மெய்சில் இருக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவன் வந்து மிகப்பெரிய இஸ்லாமிய எதிரியாக இருக்கான். அப்ப வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது வந்து அந்த 2 சிறுவர்கள் வந்து போர்க்களத்துல வந்து அபூஜஹல் யாருன்னு காட்டுங்க, ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப ஏசிட்டானாம்ல, அவன் வந்து கொல்லனா நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பிறகு அவர்களே வந்து கொலை செய்தார்கள் என்பதாகவும் வரலாற்று சம்பவத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து முஆத் இப்னு அம்ர், முஆத் இப்னு ஜமூஹ் என்பதாக ஹதீஸ் ஆய்வாளர்கள் வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம இஸ்லாமிய ஈடுபாட்டோட வளர்க்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. கேட்ட விஷயங்களிலிருந்து படிப்பினை பெற்று மார்க்கத்தை பின்பற்றுவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. எதிர்கால நம் சமூகத்தின் முன்னேற்றம் கல்வியாளர்களின் கரங்களில் தான் இருக்கிறது என்று நம்பி ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களை பட்டதாரிகளாக உருவாக்கிய பெருமை மதிப்புக்குரிய இமாம் ஒருவரை சேரும். மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி கமாலுதீன் ஃபாசில் பாக்கவி அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பின் வழியாக நூற்றுக்கணக்கான இளைஞர்களை, 1000ற்கும் மேற்பட்டவர்களை கல்வி பெறச் செய்திருக்கிறார்கள். இப்படி இமாம்கள் ஆற்றிய இணையில்லாத பணிகள் சரித்திர ஏடுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. இதுவரை அத்தகைய பணிகள் பொறிக்கப்படவில்லை என்றாலும் இப்போது டிஜிட்டல் தளங்களில் நாம் நவீன வடிவங்களில் அவற்றை பதிவு செய்து பத்திரப்படுத்துவோம். இதோ அற்புதமான கல்வி தந்தையாக தமிழகத்தில் வேரூன்றி வளர்ந்த கமாலுதீன் ஃபாசில் பாக்கவி அவர்கள் குறித்த தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கண்ணியமிக்க இசை முரசு இணைய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மௌலானா ஹஜ் கமாலுத்தீன் ஃபாசில் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நம் இஸ்லாமிய சமுதாயம் கல்வித்துறையில் கால் பதித்தால்தான் நிரந்தர உயர்வை அடைய முடியும் என்பதை உணர்ந்து தம் ஆயுளையே கல்வி பணிக்காக அர்ப்பணித்து பல்லாயிரக்கணக்கான ஒழுக்கமான பட்டதாரிகளை உருவாக்கி சமுதாயத்தின் கலங்கரை விளக்கமாக அர்ப்பணித்தவர்கள்தான் மௌலானா ஹஜ் கமாலுத்தீன் ஃபாசில் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆவர். மதுரை மாவட்டம் சித்தையன்கோட்டை எனும் ஊரை சார்ந்த மௌலானா KS ஹுசைன் முஹம்மது கபீர் பாக்கவி முஹம்மதாம்மா எனும் தம்பதியருக்கு ஹிஜ்ரி 10-10-1353 கிபி 21/9/1934 வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு ஹதரத் அவர்கள் பிறந்தார்கள். அப்துல் கரீம் முகமது யாசின் ஆகிய இருவர் ஹதரத் அவர்களின் உடன்பிறப்புகள் ஆவர். மும்மூர்த்திகளையும் 3 துறைகளில் வல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவுகளோடு இருந்த தாய் முஹம்மதம்மா உடல் நலமில்லாமல் 27-10-1938 அன்று காலமாகிவிட்டார்கள். தாய் இறந்ததும் அனாதையான சிறுவர்களை தாய் மாமன் அப்துல் ரஹ்மானும் பாட்டி வெள்ளையம்மாளும் எடுத்து வளர்த்தனர். அப்பொழுது ஹதரத் அவர்களுக்கு 3½ வயதுதான். ஹதரத் அவர்கள் மங்களக்குடி மற்றும் ஆத்தூரில் ஆரம்ப கல்வியை படித்தார்கள். பிறகு ஹதரத் அவர்களை மதுரை பட்டறைக்கார ஏரியாவின் மளிகை கடையில் தந்தை சேர்த்து விட்டார்கள். கொஞ்சம் நாட்கள் அங்கிருந்த பின்பு மதர்சாவிற்கு அனுப்புவதற்காக கடையை விட்டும் மகனை அழைத்து கொண்டு துல்ஹஜ் சமீபத்தில் திண்டுக்கல் டவுன் பள்ளி மதர்சாவில் சேர்த்து விட்டார்கள். அங்கிருந்து பொதக்குடி, கூத்தாநல்லூர் என அனைத்து மதர்சாவிற்கும் சென்று இடம் கேட்டபோது பாடம் துவங்கி 2 மாதம் ஆகிவிட்டது, ஆதலால் இடமில்லை என கூறிவிட்டனர். பின்பு அத்திக்கடை மசா மதர்சாவிற்கு வந்தபோது சித்தையன்கோட்டை சையது முகமது ஹதரத் அவர்கள், நான் உன்னை சேர்க்கிறேன், ஆனால் நீ விடுபட்ட ஜஞ்சானி என்ற அரபு இலக்கண நூல் ஓதி முடித்தால்தான் உனக்கு காலை உணவிற்கான காசு என கூறியதால் ஒரே மாதத்தில் ஓதிவிட்டு அதற்கான காசையும் பெற்றார்கள். பின்பு பொதக்குடி மதர்சாவிலும் லால்பேட்டை மன்பவுல் அன்வாரிலும் கடைசியாக வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத் மதர்சாவில் பயின்று ஹிஜ்ரி 1374 கிபி 1955 ஆண்டு மௌலானா ஷேகாதம் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பொற்கரத்தால் மௌலவி ஆலிம் பாக்கவி பட்டமும் 1957 ஆண்டு ஃபாசில் பாக்கவி பட்டமும் பெற்றார்கள். பட்டம் பெற்ற மறு ஆண்டு கூத்தாநல்லூர் மன்பவுல் அன்வாரில் 5 ஆண்டுகள் வரை பணியாற்றினார்கள். அங்கிருக்கும்போது 20 வயது நிரம்பிய ஹாஜரா என்ற அம்மையாரை ஹதரத் அவர்கள் தம் 26ஆம் வயதில் 17/9/1959 அன்று நிக்காஹ் செய்தார்கள். ஹதரத் அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. பிறகு கிளியனூர் ரஹ்மானியா மதர்சாவில் 1962 முதல் 3 ஆண்டுகள் பணியாற்றினார்கள். பின்பு கண்ணியம் நிறைந்த மௌலானா அபூபக்கர் ஹதரத் அவர்கள் அழைத்ததற்கு இணங்கி ஹிஜ்ரி 1934 கிபி 1965 ஆசிரியர் பணியாற்ற வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத் மதர்சாவில் நுழைந்தார்கள். தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என பல மாநிலங்களிலிருந்து வந்திருந்த மாணவர்களுக்கு முத்தவ்வல் வரை பாடம் நடத்தினார்கள். இவர்கள் ஓதி கொடுக்காத கலையே இல்லை. 16 வகையான கலைகளையும் நன்கு மாணவர்களுக்கு ஓதி கொடுத்தார்கள். மாணவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார்கள். அங்கு ஓதிய எந்த மாணவரும் ஹதரத்தை பற்றி சிறப்பித்து கூறாமல் இருந்ததே கிடையாது. ஹதரத் அவர்கள் தன் பணியை சிறப்பாக செய்து வந்த வேளையில் 1977 ஆண்டு தம் சொந்த செலவில் ஹஜ்ஜும் சென்று வந்தார்கள். பாக்கியாத்தின் தலைமை ஆசிரியராக 15 ஆண்டுகளாக இருந்த மௌலானா அப்துல் ஜப்பார் ஹசரத் அவர்களுக்கு பிறகு மௌலானா ஹஜ் கமாலுத்தீன் ஃபாசில் பாக்கவி அவர்கள் ஹிஜ்ரி 1409 கிபி 1989 ஆண்டு அன்று தலைமை ஆசிரியராக ஆக்கப்பட்டார்கள். பிறகு தம் 60ஆம் வயதில் ரிட்டையர் வயது என்கின்ற அடிப்படையில் தலைமை ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகி மீண்டும் ஆசிரியர் பணியை மட்டும் தொடரச் செய்தார்கள். துணைவியார் ஹாஜரா அவர்களுக்கு காலில் ஏற்பட்ட நோயின் காரணமாக 1994 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார்கள். மனைவியின் மரணத்திற்கு பிறகு முழு நேரத்தையும் பாக்கியாத்திற்கென்றும் மாணவர்களுக்கென்றும் அர்ப்பணித்தார்கள். மதர்சா சார்பாக வெளியிடப்பட்ட
தமிழ் தஃப்சீர் ஜவாஹிருல் குர்ஆன் எழுதும் பணியிலும் ஈடுபட்டார்கள். மேலும் ஹதரத் அவர்கள் 1994 தொழுகை நேரம் பற்றிய ஹிதாயத்துல் அவுகாத் பாகம் 1, 2 எனும் நூலையும் 1996 தாம் சொந்தமாக எழுதி வைத்திருந்த புகாரியின் விளக்கம் இல்ஹாமுல் பாரி எனும் நூலையும் வெளியிட்டார்கள். ஹஜ் கமாலுத்தீன் ஹசரத் அவர்கள் பாடம் என்றால் எல்லா மாணவர்களும் மிக சந்தோஷமாக வந்து கலந்து கொள்வார்கள். ஏனெனில் ஹசரத் அவர்கள் மட்டும்தான் கேரளா கர்நாடகா மாணவர்கள் தம் பாடத்தில் இருந்தாலும் முழுமையான ராம்நாடு தமிழில் பாடம் நடத்துவார்கள். மற்ற மொழி மாணவர்களுக்கும் அவர்கள் மொழியில் புரிய வைத்தும் விடுவார்கள். பின்பு 2003ஆம் ஆண்டு வேலூரிலிருந்து வெளியாகி நீடூர் மிஸ்பாகுல் ஹுதா அரபிக் கல்லூரியில் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் 2 ஆண்டுகளும், இனாம்குளத்தூர் ஜாமியா இன்ஆமுல் உலூம் அரபிக் கல்லூரியில் ஓராண்டும் பணி செய்தார்கள். ஹதரத் அவர்கள் தமிழகம், கேரளா என பல ஊர்களுக்கு சொற்பொழிவாற்றவும் கிபிலா வைக்கவும் சென்றுள்ளார்கள். இன்று நிறைய பள்ளிகளில் கிபிலாக்கள் எல்லாம் ஹதரத் அவர்களின் பொற்கரத்தால் அமைக்கப்பட்டவைகள். உடல் நலமின்மையால் சேலத்தில் வசிக்கும் பெரிய மகனின் இல்லத்தில் கீழே விழுந்து விட்டதால் ஏற்பட்ட உடல்நல குறைவின் காரணமாக 21/1/2009 அன்று மௌலானா ஹஜ் கமாலுத்தீன் ஃபாசில் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நித்திய உலகை அடைந்தார்கள். அன்னாரின் அரை நூற்றாண்டுகளை கடந்த சேவைகளை வல்ல நாயன் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. பத்ர் சஹாபாக்களின் நினைவுகளை ரமலான் பிறை 17 நாம் ஒவ்வொருவரும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் தென்னிந்தியாவில், தமிழகத்தில், இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் என்னும் அழகிய கிராமத்தில் பத்ரீன்களுக்காக ஓர் நினைவிடம் அமைக்கப்பட்டு 1 நூற்றாண்டாக அந்த பத்ரீன்களுடைய நினைவுகள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது என்கிற தகவல் ஒருவேளை உங்களுக்கெல்லாம் புதிதாக இருக்கலாம். ஆம், பத்ரியா என்னும் சங்கத்தை அமைத்து பத்ர் சஹாபாக்களின் நினைவாக ஒவ்வொரு ஹஜ் பெருநாளின் 2வது நாளும் சிறப்பு வாய்ந்த பயான்களை, மார்க்க நிகழ்வுகளை நடத்தி பத்ரீன்களை ரமலானின் பிறை 17 மட்டுமல்ல வருடம் முழுக்க நினைவுபடுத்தும் பணியை ஆளூர் இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். இதோ அந்த பத்ர் சங்கத்தினுடைய அற்புதமான பணிகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஆளூர் முஸ்லிம் ஜமாத்தினுடைய செயலாளரும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஓய்வு பெற்ற அலுவலருமான ஹாஜி எம் சையது மசூத் அவர்கள். சிறப்புமிக்க இந்த ரமலான் பிறை 17ஆம் இரவில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இசைமுரசு இணைய வானொலி நேயர்களுக்கு என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் பிறை 17 பத்ர் சஹாபாக்கள் நினைவு நாள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 14 நடைபெற்ற பத்ர் போரில் முஸ்லிம்களில் 14 பேர்கள் ஷஹீதானார்கள். இவர்களில் 6 பேர் மக்காவாசிகள், 8 பேர் மதீனாவாசிகள். இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு தங்களின் உயிர்களை தியாகம் செய்து இஸ்லாத்தின் விதைகளாக முதலில் பூமியில் விதைக்கப்பட்டவர்கள் பத்ர் சஹாபாக்கள். இஸ்லாத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக உலகின் பல பாகங்களுக்கும் பறந்து சென்ற சஹாபாக்களில் நமது இந்தியாவிலும் தாபீன்கள், தபா தாபீன்கள் பலரும் வந்து வாழ்ந்து இங்கேயே மறைந்து அடக்கம் செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பல நினைவிடங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல தர்காக்கள் தனிப்பட்ட பல பெரியோர்களின் நினைவாக காணப்பட்டாலும் பத்ர் சஹாபாக்கள் பெயரில் நினைவகம்
உருவாக்கப்பட்டது முதலில் ஆளூரில் தான் என்பது வரலாற்று பதிவு. இதனை மர்ஹூம் ஆளூர் ஜலால் அவர்கள் இருக்கும்போது பல முறை கூற நான் கேட்டுள்ளேன். தமிழகம் முழுவதும் நான் நமது இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழும் பெரிய முஹல்லாக்களுக்கு சென்றுள்ளேன். ஆனால் ஆளூரில் மட்டுமே பத்ர் சஹாபாக்கள் நினைவகம் அமைந்துள்ளது என பெருமிதத்துடன் உரைப்பார். ஆளூரில் குண்டு தெரு என்று அழைக்கப்பட்ட முதல் தெரு இந்த தைக்காவின் காரணமாக தைக்கா தெரு என்று மறுபெயரிட்டு அழைக்கப்படுகிறது. எனக்கு நினைவில் உள்ளது, பத்ரீங்கள் தைக்கா என்ற பத்ர் சஹாபாக்கள் தைக்கா மிக பழமையாக அமைந்திருந்த நினைவகத்தில் மேற்கு பக்கம் இடதுபுறம் அறை ஒன்று காணப்படும். அதில் அந்த காலம் ஒரு பித்தளை குத்து விளக்கில் எண்ணெய் விட்டு ராத்திரி பகல் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். ஊரின் கன்னிமூலையில் இந்த தைக்கா அமைந்திருந்தது. அந்நாட்களில் அம்மை, வைசூரி, இந்த காலரா போன்ற கொடிய நோய்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவியிருந்த போது பத்ர் சஹாபாக்கள் குதிரையில் நின்று இந்த ஆளூரை பாதுகாத்து தந்தார்கள் என்று வயது முதிர்ந்த பெரியவர்கள், எனது சின்ன இளமை காலத்தில் முதியவர்கள் கூட நான் கேட்டிருக்கேன். ரமதானில் பக்கீர்ஷா கொட்டு அடித்து சஹர் எழுப்ப வரும்போது இந்த தைக்கா முன்னாடி தான் நின்று கொட்டு முழக்கி தன் கையில் வச்சிருந்த அசாவை தலைக்கு மேலே சுழட்டி யா மொய்யதீன் என ஓங்கி ஒலிப்பார். அது பின்னாடி தான் தெருவில் இறங்கி ஒவ்வொரு வீடுகளை தட்டவும் கொட்டடிச்சிட்டு எல்லா வீடுகளையும் நோன்புக்காக சஹருக்காக எழுப்புவார். இது ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அந்த நாட்களில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த ஆண்டு விழாக்களில் என்னாச்சுன்னா கொடும் நோய்கள், சைத்தான்கள் இதனுடைய தீங்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த சின்ன சிறுவர்கள் கையில் பத்தி இருக்குல்ல, ஊதுபத்தி, அதை கொடுத்து அதை அவர்கள் கொளுத்தி அவர்கள் அப்படியே கொண்டு செல்வார்கள். அதன் முன்னால் பெரியவர்கள் பைத்து ஓதி அந்த தெருமுழுக்க சென்று மீண்டும் திருப்பி வந்து அந்த தைக்காவில் அதை பாத்தியா மாதிரி ஓதுவார்கள். இதை நான் கண்டிருக்கின்றேன். இந்த பத்ரீங்கள் தைக்காவில் மௌலூடியாக மர்ஹூம் கிதர் முகமது அவர்கள் நீண்ட காலமாக இருந்தார்கள். மர்ஹூம் சுல்தான் சாஹிப் அவர்கள் துணையாக இருந்து அப்போது நிர்வாகத்தை கவனித்து வந்தார்கள். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர், அதாவது கிதர் சாஹிப் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய மகன் லத்தீப் அவர்கள் மௌலூடியாக பொறுப்பேற்று கொண்ட போது பழைய ஓட்டு கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இது பத்ர் சஹாபாக்கள் பெயரில் கட்டப்பட்ட தைக்கா என்றாலும் இங்கே ரமதான் பயன்கள் அன்று சிறப்புகள் எதுவும் இருக்காது. இதன் ஆண்டு விழா ஹஜ் பெருநாளில் தான் நடைபெறும். 2 நாட்கள் ஹதீஸ் மஜ்லிஸ் மூலம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த தைக்காவிற்கு பெரியவர்கள் அந்த காலத்தில் ஒரு 1/2 ஏக்கர் வயலை தானமாக எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அந்த வயலுடைய அந்த நெல் அரிசி எடுத்து தான் முன்பெல்லாம் இந்த விழா நாட்களில் 2 நாட்களும் நேர்த்தியை வைத்து ஊர் முழுக்க விநியோகம் செய்வார்கள். ஆனால் இப்போது அந்த முறையெல்லாம் நின்று விட்டது. இடைப்பட்ட நாட்களில் இங்கு பெண்களுக்கான மர்சா நடைபெற்று வந்தது. இப்போதும் கூட ரமலானில் இரவு நேர தொழுகை நடைபெற்று வருகிறது. 2 பெருநாட்களிலும் பெண்களுக்கான சிறப்பு தொழுகை நடைபெறுகிறது. இப்போ ஆண்டு விழாவிற்கு பயான் பண்ண பெரிய ஆளும்கள் இப்போ வருவாங்க. பெரிய ஆளும் பெருமக்கள்லாம் வரும்போது பத்ர் சஹாபாக்களுக்கு நினைவம் வைத்துள்ள ஆளூரினுடைய சிறப்பை இப்போதும் கூறி அந்த கூட்டத்திலே கூறி அதை அவங்க எல்லாரும் ரொம்ப சிலாகிப்பது உண்டு. பத்ர் சஹாபாக்களின் தியாகத்தை போற்றி நினைவுபடுத்தும் வகையில் நினைவகம் அமைத்து அந்த பத்ரீங்கள் தைக்கா என்று அதை போற்றுவதற்குரிய அந்த ஒரு நல்ல ஒரு பெயரையும் பத்ர் சஹாபாக்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும் அந்த ஒரு நினைவகத்தை ஏற்படுத்தி தந்த போற்றுதலுக்குரியவர்கள் இறைவன் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம்.
இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +91 9444025000. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். உலக பொருளாதாரத்திற்கெல்லாம் முன்னோடி பொருளாதாரமாக மிக அற்புதமான பொருளாதார கட்டமைப்பை இல்லற பொருளாதாரம், பொது பைத்துல்மால் பொருளாதாரம், அரசு பொருளாதாரம், நிர்வாக பொருளாதாரம் என்று தனித்தனியே வகைப்படுத்தி பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என பொருளாதார அறிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருப்பது இஸ்லாமிய பொருளாதாரம். ஆனால் அத்த பொருளாதாரத்தினுடைய தாக்கத்தை, அதனுடைய பயனை முழுமையாக அனுபவிக்கும் வாய்ப்பை நாம் இன்னும் உருவாக்கி கொள்ளவில்லை என்றே சொல்லலாம். இன்னும் இஸ்லாமிய பொருளாதாரத்தை சரியாக புரிந்து செயல்படுத்தினால் மிகப்பெரிய அளவிலான பயன் நிச்சயமாக சமூகத்திற்கு கிடைக்கும். இதோ இஸ்லாமிய பொருளாதாரம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக ராமநாதபுரம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவி மரியம் ஃபாத்திமா வருகிறார். இசைமுரசு FM இனிய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மரியம் ஃபாத்திமா, 8ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப்பள்ளி சித்தார்கோட்டை. நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் பொருளாதாரம். முதலாளித்துவ சுரண்டுதலுக்கும் தாராளமய கொள்கைக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்பதில் பலருக்கும் உடன்பாடுதான். நாட்டை பெருமுதலாளிக்கு தாரை வார்ப்பதற்கென்று இயற்றப்பட்ட அரசு கொள்கைகளை தீவிரமாக எதிர்க்கிறோம். புற்றுநோய்க்கு புணுகு தடுவது போன்ற சீர்திருத்தங்களால் இனி ஆவதற்கு ஒன்றுமில்லை, அனைத்தையும் புரட்டி போடும் புரட்சி ஒன்றே தீர்வு என முழங்குகிறோம். பொருளாதார உறவுகள். மனிதனின் நடத்தையை 3 விதமான உறவுகளுக்குள் வகைப்படுத்தலாம் என்கிறார் சத்ர். அவை முறையே சமூக, பொருளாதார, சமய உறவுகள் என்பனவாகும். மனிதன் பிற மனிதர்களுடன், சுற்றுச்சூழலுடனும் இறைவனுடனும் கொண்டுள்ள அடிப்படை உறவிலிருந்து மேற்சொன்ன 3 வகை உறவுகளும் முளைவிடுகின்றன. இது நல்லவற்றை தனக்கென திரட்டி கொள்ளவும், தனது நலன்களை பாதுகாத்துக் கொள்ளவும், தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் வேண்டுமென மனிதனை உந்துகிற தன்னல விருப்பம் எனும் உள்ளார்ந்த உணர்வின் வெளிப்பாடே பொருளாதார உறவுகள். பகிர்வு பற்றி இஸ்லாமிய கோட்பாடு. சமூகத்தின் பொருளியல் கட்டமையில் நிலவும் முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முதலாவது காலடி பொருளாதார வளங்களை மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. எந்த சமூக அமைப்பு எல்லா மக்களையும் தனது பொருட்செல்வத்திலிருந்து பயனடைய அனுமதிக்குமோ அது நீதமான சமூக அமைப்பாகும். இஸ்லாமிய பொருளியல் அமைப்பு இக்கோட்பாடின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. இயற்கை செல்வத்தின் பகிர்வு. தனது கோட்பாட்டுக்கான கருத்தியல் சட்டகத்தை உருவாக்க முயன்ற சத்ர் பொருளியல் வளங்களுக்கான வரையறையின் விஷயத்தில் ஏனைய அரசியல் பொருளாதார வல்லுநர்களுடன் கருத்து முரண்பட்டார். மூலதனம், உழைப்பு ஆகியவை பொருளாதார வல்லுநர்களுக்கு கருத்து முரண்பட்டார். மூலதனம், உழைப்பு ஆகியவையும் பொருளாதார வளங்களின் ஒரு பகுதிதான் என்பதை அவர் ஏற்கவில்லை. உற்பத்தி செய்யப்பட்ட செல்வத்தின் பகிர்வு. மேலும் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பற்றி இஸ்லாமிய கோட்பாட்டையும் விருத்தி செய்கிறார் சத்ர். உற்பத்தி செய்யப்பட்ட செல்வம் 2ஆக வகைப்படுத்தப்படுகிறது. மனித இயல்பை நெறிப்படுத்துதல். பொருளியல் உறவுகளில் இடம்பெறும் அனைத்து வகை ஒடுக்குமுறைகளை ஒழித்து கட்டுவதும் பொருளாதார வளர்ப்பகிர்வுக்கான நீதமக்க அமைப்பென்ற நிறைவுவதற்கு உகந்த சூழலை தயார் செய்வதுமே இஸ்லாமிய அரசியலமைப்பின் முதற்பணியாகும். எனினும் அந்நீதியின் ஊற்று சமூக அமைப்புகளோ உற்பத்தி சாதனங்களோ அல்ல, அது மனிதனின் இயல்பில் இருக்கிறது. தான் மட்டும் பிழைத்தால் போதும் என நடந்து கொள்ளும்படி மனிதன் உந்து தன்னல விருப்பம் எனினும் உள்ளுணர்ச்சி தான் அந்நீதியின் ஊற்று என்கிறார் சத். பூமியில் மனிதன் பிழைத்து வாழ்வதற்கு அவ்வுணர்ச்சி அவசியமானது. பொருளியல் வளர்ச்சி.
பொருளாதார பிரச்சினைக்கான இஸ்லாமிய தீர்வின் மூன்றாவது பகுதியானது அதிகபட்ச அளவில் உற்பத்தியை பெருக்குவதுடனும் சுற்றுச்சூழல் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதுடனும் தொடர்புடையது என்பதின் சத்திரின் கருத்து. புவியில் உள்ள மனிதர்கள் அனைவரினது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானவை விட மிகுந்தவை இயற்கை வளங்களை இறைவன் படைத்திருக்கிறான். எல்லா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது சமயத்தின் ஏற்படுத்தப்படும் ஆகிய நோக்கங்களுக்காக பண்டங்களை உற்பத்தி செய்வதில் பொருளாதார வளங்களை பயன்படுத்தி விரும்பும் இஸ்லாம் பொருளியல் உற்பத்தியிலே நுகர்வோர்களில் செய்யப்படும் வீண் விரயத்தை முற்றாக தடை செய்கிறது. அதேபோல பொருட்செல்வத்தை வைத்திருப்போரின் சுயநலம், பேராசை ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ஊதியம், விலைவாசி போன்றவற்றை நெறிப்படுத்துவதற்காக அதிகாரம் அரசுக்கு இருக்கிறது. மொத்தத்தில் குடிமக்கள் அனைவருக்கும் வளமானதொரு வாழ்வை உத்தரவாதப்படுத்துவதே இஸ்லாமிய அரசின் பிரதான குறிக்கோளாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் துணுக்குகள் என்னும் பகுதியின் வழியாக உலக அளவில் நடைபெறுகிற பல்வேறு அரிய தகவல்களை தொகுத்து எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான குளச்சல் ஆசீம் தினந்தோறும் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் கடல் கடந்த நாடுகளுடைய இதுபோன்ற நிகழ்வுகள் நமக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்ல ஆர்வத்தையும் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று அரபு நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய செம்பிறை சங்கம் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ரமலான் துளிகள் பகுதியில் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ரெட் கிராஸ் தெரியும், ரெட் கிரசன்ட் தெரியுமா என்ற ஒரு கேள்வியோடு நமக்கு செஞ்சிலுவை சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகளாவிய மனிதநேய அமைப்பை குறித்து தெரியும். அதே போன்று அரபு நாடுகளில் இயங்கக்கூடிய ஒரு மனிதநேய அமைப்பு ரெட் கிரசன்ட், சிவப்பு பிறை, செம்பிறை சங்கம். இந்த சிவப்பு ரெட் கிரசன்ட் அமைப்பு மூலம் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு மனிதநேய உதவிகள் வழங்கப்படுகிறது என்பது ஆச்சரியமான தகவல். இது எந்தவித விளம்பரமும் இல்லாமல் கடந்த 1978 முதல் அரபுலகை சேர்ந்த ரெட் கிரசன்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் சார்பில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நல உதவிகள் பல்வேறு நாடுகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் அவர்களுடைய உதவிகள் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள், அகதிகளாக பல்வேறு நாடுகளில் முகாம்களில் வாசிக்கக்கூடிய மக்களுக்கு உணவாக, உடையாக, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்களாக வாரி வழங்கப்பட்டு வருவது நமக்கு ஆச்சரியமான தகவல். நம்ம இதுவரை அறிந்திராத தகவலும் கூட. இந்தியா உட்பட 67 நாடுகளில் ரமதான் மாதங்களில் இந்த எமிரேட்ஸ் ரெட் கிரசன்ட் அமைப்பு, எமிரேட்டை சேர்ந்த ரெட் கிரசன்ட் அமைப்பு, ERC என்று சொல்வார்கள், இந்த அமைப்பின் சார்பில் பட்ஜெட் திட்டமிடப்பட்டு ரமதான் இஃப்தாருக்காக, சகாத்துல் ஃபித்ராக, ஈத் பண்டிகையின் போது புது துணிகளாக ஒரு 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு அவர்கள் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறார்கள். ஆசிய நாடுகளில் 19 உட்பட 19 பிரதேசங்களில் இவர்களுடைய வாலண்டியர்கள் உதவி செய்து வருகிறார்கள். குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பலஸ்தீன், ஜோர்டான், சிரியா, யமன், ஈராக், மாலத்தீவு, வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, பிலிப்பைன்ஸ், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளில் எமிரேட்ஸ் ரெட் கிரசன்ட் அமைப்பு மூலம் உதவிகள் வழங்கப்படுகிறது. ஆப்பிரிக்கா பகுதிகளில் அல்ஜீரியா, மொராக்கோ, செனகல், சோமாலியா, சூடான், எத்தியோப்பியா, தான்சானியா, நைஜீரியா போன்ற நாடுகளில் கூட இந்த எமிரேட்ஸ் ரெட் கிரசன்ட் அமைப்பின் சார்பில் ரமதான் மாத அன்பளிப்புகள் தாராளமாக வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்ல, ஐக்கிய அரபு அமீரகத்தின் எமிரேட்ஸ்
ரெட் கிரசன்ட் அமைப்புக்கு கொஞ்சமும் குறையாமல் கத்தாரில் இயங்கக்கூடிய கத்தார் ரெட் கிரசன்ட் அமைப்பும் 16 நாடுகளில் 5 லட்சம் டாலர் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது இந்த ரெட் கிரசன்ட் அமைப்பை நிர்வாகம் செய்வது முழுக்க அரபுலக ஆட்சியாளர்களின் மனைவியர், அவர்களுடைய குடும்ப பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களுடைய சக்காத்து தொகைகள், தங்களுடைய நட்பு வட்டத்தில் சேகரிக்கக்கூடிய தொகைகள், அரபுலகினுடைய சேரிட்டி ஃபண்டுகள், இவரின் மூலம் இந்த ரெட் கிரசன்ட் அமைப்பு இயங்கி வருகிறது. அவர்கள் சமீப காலத்தில் காசாவின் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டு முழுவதும் மாதந்தோறும் உதவிகள் வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜிஆர்எத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. ஜமீன்தாரி ஒழிப்பு முறை, நில அடிமை ஒழிப்பு முறை, விவசாய கூலி அடிமை ஒழிப்பு முறை என்றெல்லாம் இவை ஒழிக்கப்பட்டதற்கு காரணம் விவசாய நிலங்களில் பணியாற்றும் கூலிகள் மீது நிலச்சுவார்ந்தார்கள் நிகழ்த்திய வன்முறைகள் தான் முதன்மையான காரணம். அதுவும் மனிதத்தன்மை மீறி நடத்தப்பட்ட நடத்தைகள், மிக மோசமான தாக்குதல்கள், பொருளாதார சுரண்டல்கள் என்று விவசாய கூலிகள் மிக மோசமாக நடத்தப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலும் அரங்கேறியதுண்டு. ஆனால் தன்னிடம் பணியாற்ற வரும் விவசாய கூலிகளை தன் உறவுக்காரராக, தன் வீட்டு பிள்ளைகளாக, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வயறார உணவளித்து தன் குடும்பத்தில் ஒருவராக பாவிக்கும் பாங்கினை சொல்ல கேட்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியான அற்புதமான மனிதராகத்தான் யூசுப் அம்பலம் வாழ்ந்திருக்கிறார். இதோ யூசுப் அம்பலத்தை இன்றைய நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் அறிமுகப்படுத்துகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமுரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூசுப்பு அம்பலம். சங்குமார்க்கு கைலிக்கட்டு. அந்த கைலிக்கட்டை சுற்றி பச்சை பர்மா வாரை சுற்றி கட்டியிருப்பார். முண்டா பனியன், தலையில் தலப்பாக்கட்டு, கையில் கங்காணி கம்போட ஓங்கு தாங்கான மனுஷனா யூசுப்பு அம்பலம் அத்தா ஊரில் நடக்கிற வேலை வெட்டிக்கலாம் மொத்த ஆளை ஏற்பாடு பண்ணி வேலைக்கு ஆளுக்களை விட்டு கண்காணித்து வேலை பார்க்குற மக்களுக்கு சம்பளத்தை கணக்காக பிரித்து கொடுத்துருவாங்க. அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த வேலைக்கு அமர்றதுகளில் அந்த மக்களுக்கு வகுத்து பசிக்கு பஞ்சமே இருக்காது. எங்கள் ஊரை சுற்றி உள்ள கிராம மக்கள் யூசுப் அம்பலம் முண்டா அத்தா ஓடி வந்து அவ்வளோ பேர் வேலைக்கு வந்து அமர்ந்துக்கிடுவாங்க. களை எடுப்பு, நாற்று நட, கருதறுக்க, மிளகா பழம் பறிக்க, கேப்பை, குருதாளி, கம்பு, தேனை குத்தி தூத்தி புடச்சி களத்து மேட்டில் இருந்து கொண்டு வீடு சேர்க்க, மல்லி, காணம், துவர, விளார பிரித்து அந்தந்த தானியத்துக்கு ஏற்று பக்குவப்படுத்தி வீடுகளில் கொண்டு போய் சேர்க்கறது. வீடு கட்ட, ரோடு ஓட்ட, ஊரில் எந்த ஊரில் வேலை இருந்தாலும் ஆளுகளை மொத்தமாக வேணுமா கூப்பிட யூசுப்பு அம்பலத்தண்டு அம்புட்டு ஊரில் உள்ள சனம் பூரா இல்லாதப்பட்ட மக்களோட அந்த அம்பூட்டு ஜனங்களும் ஏழைகளுக்கு வந்து உருத்தான ஆள் நம்மளுக்கு யூசுப்பு அம்பலம் அத்தா அதேன்னு சேர்ந்துக்கிடுவாங்க. 5 வேலை தொழுகையாளி. எங்கன வேலை நடக்குதோ அங்கன அந்தந்த வக்கத்தை தொழுதுக்குருவாங்க. அவங்க தொழுகிறத பார்த்து அவர்கிட்ட வேலைக்கு அமர்ற மக்களும் அந்தந்த வக்கத்தை தொழுதுருங்க. தொழுகிற நேரத்தை சொல்லித்தேன் வேலைக்கு ஆளுகளை அமர்த்தி சம்பளம் வாங்கி கொடுப்பாங்க யூசுப் அம்பலம் அத்தா. யூசுப் அம்பலம் அத்தா வேலைக்கு வர பொம்பளை மக்களுக்கு, அவங்கக்கிட்ட வேலைக்கு வர்றாங்கல்ல அந்த மக்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுத்துருவாங்க. வேலை முடிஞ்சு வெளியூர் சொன்ன வெள்ளனை வெடுக்குன்னு போக முடியலைண்டா இருட்டிருச்சுனாக்கா
தன்னோட வீட்டில் பொம்பளை மக்களை யூசுப் பொம்பளை அவங்க அம்மாவோட தங்க வச்சுப்புட்டு யூசுப் பொம்பளை தான் பள்ளிவாசல்களை போய் தங்கிக்கிடுவாங்க. களை எடுப்பு காலம் வரப்பு மேட்டில் நின்று வேலை பார்க்குற மக்களை கண்காணி கம்பளை கையில் பிடிச்ச கோணிக்கு கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்க யூசுப் பொம்பளை அத்தா. அப்போ அவங்க கண்ணுக்கு இந்த முஸ்தாபர்த்து ரசூல் அக்கா மக ரசூல் பெருமை அவங்க இருக்காங்க. அவங்க மக கமரு பொங்கி பொங்கி கண்ணை வடிக்கிறத பார்த்துட்டு, என்ன இப்படி இந்த புள்ள கண்ணீரை வடிச்சுக்கிட்டே வேலை பார்க்குதே அப்படின்ட்டு அவங்க கண்காணியில் எல்லாமே கண்ணில் வட்டுரும்ல பார்த்து விட்டாங்க. வயசு புள்ள இப்படி அழுகுது, எல்லாமே சமுசயமாக இருக்கே இப்படி அழுகுதேன்ட்டு கமர் அவங்களோட நடவடிக்கையெல்லாம் அப்படியே கமரோட நடவடிக்கை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மற்ற வேலைக்கார மக்களையும் கவனிச்சுக்கிட்டு இவங்களையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தவங்க மத்தியான சாப்பாட்டு நேரம் வேலை விட்டு அந்த வேலையே மத்தியான சாப்பாட்டு நேரம் விட்டு போய் உக்கமாக்கா சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு பார்த்தா அந்த கமரக்கா மரப்பில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க விறுவிறுண்டு. மெதுவாக பின்தொடர்ந்து போனவங்க ஊரில் இந்த கல் வீட்டுக்காரவங்க பம்பு செட்டு கிணத்துல இந்த கமரக்கா ஏறி நின்று அப்படியே போய் நின்றுட்டாங்க மவுத்தா போடுறதுக்கு. மெதுவாக போய், அம்மா கமரு கீழே இறங்கு, ஏன் தாயி இந்த முடிவு? அழுது அழுது நீ அங்கத்தை இப்போ மடிக்கிற, முதல்ல என்னன்னு சொல்லு. இஞ்ச வாரு தாயி, நான் இங்கன இருக்கிறத பார்த்தாலே தப்பாக பேசிவிடுவாங்க. நீ நடந்ததை சொல்லு, உன்னை வெரசா பெத்தவகிட்ட போய் நான் சேர்த்துடுறேன். தற்கொலை பண்ணக்கூடாது தாயி என்றவரிடம், என்னை கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து அந்த கல் வீட்டுக்காரவங்க மகன் இப்போ அவங்களுக்கு பொண்ணு பார்த்துச்சு. இதை நான் வச்சுட்டாகத்தா, எனக்கு ஆறலத்தா மனசு. என்னால் இதை தவிர வேறு என்னத்தா பண்ண முடியும்? அம்மா தாயி, நீ இப்படி மவுத்தா போனாலும் உலகம் உன்னை பெத்தவளையும் தப்பாத்தான் பேசும். நாளைக்கு உன்னோட தம்பி தங்கச்சி மாருக்கும் கெட்ட வேறுதான் தொடரும். வேணாம் தாயி, தடம் பார்த்து நடக்கணும், தரம் பார்த்து பழகணும். நீ கிளம்பு, உனக்கு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உதவி கொண்டு அமைச்சு தாரேன். நீ கிளம்பு, உன்னை கட்டிக்க இனிமே பிறந்தா ஒருத்தன் வரப்போகிறேன். நான் நல்ல மாப்பிள்ளை பார்த்து உன்னை கல்யாணத்தை நடத்துகிறேன். கண்ணால் பார்த்தாலும் மண்ணால் மறைச்சிடணும். நீ சாக போகிறது யாருக்குமே தெரியக்கூடாது. உனக்கும் எனக்கும் அந்த அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு கமரை அடைச்சிக்கிட்டு பெத்தவங்களோட பொத்து நாப்பில் ஒப்படைச்சு தன்கிட்ட தொடர்ந்து அந்த வேலை வார்த்தை சின்னாட்ட போய், ஏ சின்னா, ஏ அப்பா, இந்த கமரை கட்டிக்கிற உனக்கு சம்மதம்மா? ஏ சின்னா, நல்ல உள்ளத்தா கமரு, ரசூல் பெரியமாவும் அவங்க வீட்டுக்காரரு ரஹீம் பெரித்தாவும் உழப்பாளி மக்கள். நீ என் தாய் தப்பனை பறி கொடுத்து இருக்க, உனக்குண்டு ஒரு கால் நூல் வேணுமுல்ல சின்னா, கமரை கட்டிக்க. அதுவும் உழப்பாளி புள்ள, உழப்பாளி தொழுகையாளி நோம்பாளி நீ, அதுவும் சோடியா உழைச்சி வீடு ஊடுன்னு ஆகி நல்லா இருக்கணும். இப்போ நீ என்ன சொல்கிற? ஏ அத்தா அப்படின்னு கேட்டதுக்கு, அத்தா யூசுப் அம்பளை அத்தா, 10 வயசுலேருந்து உங்ககிட்ட வேலை பார்க்கேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எதுக்கு சொல்லுவீங்க எனக்கு தெரியும்த்தா. அல்லாவுக்கு பிறகு உங்களைத்தான் நம்புகிறேன். கமரை நான் கட்டிக்கிறேன் சொன்னதும் ஆற தழுவி தஞ்சளவில் கமரு சின்ன கல்யாணத்தை நடத்தி வச்சாக. ஏழை எளிய மக்களை நல்லது கெட்டது நயம் நட்டம் அத்தனைக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிற மனுஷன் எங்கள் ஊரில். அவங்க பணம் இல்லாதனா இருந்தாலும் பெரிய மனுஷன், பெரிய மனசுக்காரவங்க. யூசுப் அம்பலம் அத்தா. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்வு என்றவுடன் நடத்தை தொடர்பான ஒழுக்கம்தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. சிந்தனையில் ஒழுக்கம், செயலில் ஒழுக்கம், அறிவில் ஒழுக்கம், பார்வையில் ஒழுக்கம், பேச்சில் ஒழுக்கம், கேட்டலில் ஒழுக்கம், நடத்தையில் ஒழுக்கம், பாதையில் ஒழுக்கம் என்று மனித வாழ்வின் ஒவ்வொரு அசைவோடும் ஒழுக்கத்தை பேணி பார்க்க சொல்லியிருக்கிறது. அப்படியான ஒழுக்கமான நெறிமுறை வாழ்க்கைத்தான் உயர்வான சொர்க்கத்தின் வாசலாக நமக்கு அமையும். இதோ இஸ்லாமிய பார்வையில் ஒழுக்கம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக இஸ்லாமிய மாணவியர் அமைப்பின் நாகர்கோயில் கிளையைச் சேர்ந்த ரிஸ்வானா அவர்கள் வருகிறார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மாணவிகள் அமைப்பு நாகர்கோயில் சார்பாக இஸ்லாமிய ஒழுக்கங்கள். இஸ்லாமிய ஒழுக்கங்களில் உள்ளதுதான் சலாம் கூறுவது. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது சலாம் கூறுவது கடமையாகும். சலாம் என்பதற்கு அமைதி என்று பொருளாகும். ஒருவர் சலாம் கூறினால் அதை கேட்பவர்களும் பதில் சலாம் கூற வேண்டும். வலைக்கும் சலாம், இதன் பொருள் உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும். மேலும் அடுத்ததாக எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். வலக்கரத்தால் உண்ணுதல், வலக்கரத்தால் குடித்தல். உண்ண குடிக்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று கூறுதல். பிஸ்மில்லா என்பதற்கு இறைவன் பெயரால் துவங்குகிறேன் என்று பொருள். உணவு அருந்தி குடித்து முடித்த பின்னர் அல்ஹம்துலில்லா என்று கூறுதல். அல்ஹம்துலில்லா என்பது இறைவனுக்கு நன்றி கூறுவதாகும். தும்மினால் அல்ஹம்துலில்லா என்று கூறுதல். தும்மியவன் அல்ஹம்துலில்லா என்று கூறினால் அதை கேட்பவர் யர்ஹமுக்குல்லா என்று கூறுதல். நோயாளியை நோய் விசாரிக்க செல்லல். ஜனாசா தொழுகைக்காகவும் அதை அடக்கம் செய்வதற்காகவும் அதை பின்தொடர்ந்து செல்லல். பள்ளி வாயல் மற்றும் வீடு போன்ற இடங்களுக்கு நுழையும் போதும் வெளியேறும் போதும் மார்க்கம் கூறியபடி நடந்து கொள்ளல். பயணத்தின் ஒழுக்கங்களை பேணுதல். மேலும் பெற்றோர், உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், சிறியவர் பெரியவர் ஆகிய அனைவரிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ளல். குழந்தை பெற்றவர்களுக்கு வாழ்த்து கூறுதல். திருமணம் முடிந்தவர்களுக்கு பரக்கத்திற்காக துஆ செய்தல். சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுதல். மேலும் இவைகள் அல்லாத இஸ்லாமிய நற்பண்புகளில் இஸ்லாம் கற்றுத்தந்துள்ள முறையில் ஆடை அணிதல். எப்பொழுதும் தூய்மையாக இருத்தல். இவையே இஸ்லாம் கூறிய சில அடிப்படை ஒழுக்கங்கள். இதை நாமும் பின்பற்றி பிறருக்கும் எடுத்துரைக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது முக்கியத்துவம் இல்லாத 1-2 விஷயங்களை விட்டு விடுகிற வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே விஷயம் தொழுகையாக இருந்தால் அதை முக்கியத்துவம் இல்லாத ஒன்றாக நாம் கருதுவது சரியானதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு முக்கியமான வேலை விஷயமாக போயிட்டேன், அதனால் இதை செய்ய முடியலை. ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால் நான் அங்கே போக முடியலை என்றெல்லாம் பேசுவதை கேட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வேலையை செய்ய கருதி வக்துக்கான நேரம் வந்தபோதும் அதற்கான தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கும் பல செயல்பாடுகளை நம்மில் பல பேர் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் தொழுகை வக்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அதன் மீதான கடமை. இமாமத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும், வக்துக்கான நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான். இதோ தொழுகையை நிலைநாட்டுவோம் என்னும் தலைப்பில் தொழுகைக்கான முக்கியத்துவம் குறித்த தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளியின் மாணவி ஹானியா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஹானியா. நான் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அன்பிற்கிரிய சகோதரர்களே, எல்லா வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நான் இங்கு உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு தொழுகையை பேணுதல். தொழுகையின் முக்கியத்துவம் மற்றும் அதை விடுவதனால் ஏற்படும் நஷ்டங்களை பற்றி ஏராளமான அல்லாஹ்வின் திருமறை வசனங்களும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளும் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கின்றன. உள்ளத்தின் அசுத்தத்தை நீக்கும். உங்களில் ஒருவரின் வாசலில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் தினமும் அவர் 5 முறை குளிக்கிறார். அவரின் மேனியில் உள்ள அழுக்குகளில் எதுவும் எஞ்சி இருக்குமா என கூறுங்கள் என்று தோழர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவரின் அழுக்குகளில் சிறிதளவும் எஞ்சியிராது என நபி தோழர்கள் கூறினார்கள். இதுவே ஐவேளை தொழுகையின் உவமையாகும். இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை அகற்றுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடலை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதும் ஆற்றிற்கு தொழுகையை அவர்கள் உதாரணமாக காட்டியுள்ளார்கள். பாவ பரிகாரத்திற்கு உடலை வருத்த வேண்டும், நீண்ட தூரம் பயணம் செய்து பாவ கடனை தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறாமல் வீட்டு வாசலில் ஓடுகின்ற நமக்கு எளிதில் கிடைக்கின்ற ஆற்று நீர் உடலை தூய்மைப்படுத்துவது போல எந்த விலையும் கொடுக்காமல் மிக பெரும் சிரமமும் இல்லாமல் நாம் தொழும் தொழுகையை நாம் செய்யக்கூடிய பாவங்களை போக்கும் மருந்தாக உள்ளது என்று கூறியுள்ளார்கள். தொழுகையை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். இஹ்சான் என்றால் என்ன என்று நபி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் போது, தொழுகையில் அல்லாஹுவை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று எண்ணி நீ அவனை பார்ப்பது போன்று வணங்குவதாகும் என்று பதில் கூறினார்கள். நாம என்ன செய்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ஒரு மனிதரிடத்தில் வந்துவிட்டால் அவன் பாவங்களை செய்ய அஞ்சுவான். பாவங்களுக்கு பரிகாரமாகும். யார் எனது இந்த உதுவை போன்று உது செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் 2 ரக்காத் தொழுகின்றாரோ அவருக்கு அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சாதாரணமாக 2 ரக்காத்துகள் தொழுதால் பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்றால் ஐவேளை தொழுகையின் நிறைவேற்றினால் ஆற்றில் 5 தடவை குளித்து உடலை தூய்மை செய்வது போல் பாவங்கள் அழியும் என்பது தெளிவாகிறது. தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உதாரணமாக கூறலாம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன், ஆகவே என் மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். அவர் செய்த குற்றம் குறித்து அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் விசாரிக்கவில்லை. பிறகு தொழுகை நேரம் வந்தபோது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த போது அவர்களை நோக்கி அந்த மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன், ஆகவே அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ள தண்டனை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எம்முடன் சேர்ந்து நீ தொழுதீர் அல்லவா என்று கேட்டார்கள். ஆமா என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறெனில் அல்லாஹ் உமது பாவத்தை உமக்குரிய தண்டனையும் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னார்கள். தொழுகை பாவங்களை அளிக்கும் என்பதற்காக சான்றாக இந்த ஹதீஸ் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் மற்ற எவருக்கும் தெரியாமல் பாவத்தை செய்துவிட்டு அந்த நபித்தோழர் தன் கௌரவத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன் பாவத்தை வாய்விட்டு சொன்னார் அல்லவா? அப்படியானால் தொழுகை பாவத்திற்கு பரிகாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மனிதனை எவ்வாறு பக்குவப்படுத்துகிறது என்பதை அறியலாம். பாவங்களுக்கு இது தீர்வாகாது. பாவங்கள் என்றால் பெரும் பாவம் உட்பட அனைத்து பாவங்களும் தொழுகையின் மூலம் மன்னிக்கப்படும் என்று விளங்கிவிடக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா ஆகின. ஆகியவற்றிற்கு இடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும். பெரும் பாவங்கள் செய்யாதவரை இவ்வாறு தொழுதால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? தொழுகைக்குரிய அனைத்து முன்னேற்பாடுகளை செய்யும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்படும். இவ்வாறு தொழுகைக்காக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நன்மையாகவே இருக்கிறது. தொழுகை பாவ பரிகாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு துணை சாதனமாகவும் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, என்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் ஒரு செயலை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது, நீர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஸகாத் வழங்க வேண்டும், உறவினர்களிடம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று கூறினார்கள். சொர்க்கம் செல்வதற்கு தொழுகை என்ற வணக்கத்தை தான் நபி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. தொழக்கூடிய சிலர் பாவங்களிலிருந்து விடுபடாத சூழ்நிலையும் பார்க்கிறோம். தொழுது கொண்டே மோசடி செய்கிறார்கள், வட்டி வாங்குகிறார்கள். இதற்கு காரணம் அவர் தொழுகையை ஒரு சடங்காக நிறைவேற்றுவதுதான். தொழுகையில் கவனம் அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதை போன்று அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் தொழுகையை அமைத்துக் கொள்ளவில்லை. இவ்வாறு தொழுபவர்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுகிறான். தமது தொழுகையில் கவனமற்று தொழுபவருக்கு கேடுதான். இவர்களில் நிலைமை தான் இப்படி என்றால், குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி தௌஹீதை பேசக்கூடிய மக்களிடத்திலும் இந்த குறைபாடுகளை காண்கிறோம். குர்ஆன், ஹதீஸ் மற்றும் பேசக்கூடிய பள்ளிவாசல்களில் கூட சுபு தொழுகைக்கு சில நபர்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஜும்மா தினங்களில் கால் வைக்க கூட இடம் இருக்காது. இது போன்று நடப்பவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மறுமையில் முதல் கேள்வி, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையே மறுமை வெற்றிக்கு அடிப்படையாக உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானிடத்தில் மறுமை நாளில் முதலாக அவனுடைய அமல்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றிதான். அது சரியானால் அவன் வெற்றியடைந்து விடுவான், அது தவறானால் அவன் நஷ்டமடைந்து விடுவான். தொழுகையை தான் ஒருவனுடைய மறுமை வெற்றியை தீர்மானிப்பது என்று ஹதீஸ் கூறுகிறது.
அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த அளவிற்கு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட தொழுகையை விடுவதன் விளைவுகளை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். சைத்தானின் சோம்பலை என்னும் வலையில் சிக்கிவிடாமல் அல்லாஹ் என்னையும் உங்களை மற்ற முஸ்லிமான நம் அனைவரையும் பாதுகாத்து தொழுகையை முறைப்படி தொழுவோரின் கூட்டத்தாருடன் சேர்த்து வைத்து நம்மை சுவனத்தில் சேர்த்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் மக்கமா நகரில் வாழ இயலாத ஒரு நெருக்கடிக்கு ஆளான போது இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக மதினாவுக்கு புலம்பெயர்கிறார்கள். அப்படி இடம்பெயர்கிற அந்த நிகழ்வை ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம். இப்போது ஹிஜ்ரி என்னும் நாட்காட்டி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் அரேபிய நாட்காட்டிக்கு பெருமானாருடைய ஹிஜ்ரத்தை கணக்கீடு செய்வதற்கு காரணம் இஸ்லாம் வளர்ச்சியை நோக்கி பயணம் புறப்பட்ட நாள் என்பதால் தான். எனவே நாம் ஹிஜ்ரியை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் துவங்குவோம். அது வளர்ச்சிக்கான பாதையில் நம்மை அழைத்து செல்லும். இதோ ஈரோடு EKM அப்துல் கனி மதரசா உயர்நிலைப் பள்ளியின் மாணவர் அப்துல் வாஹித் மதினாவுக்கு ஹிஜ்ரத் என்னும் தலைப்பில் உரை தர வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளியில் நான் படித்து வருகிறேன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பெயர் அப்துல் வாஹித். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதீனாவிற்கு ஹிஜ்ரத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபு நாட்டின் பிரதி பெற்ற நகரங்களில் மதீனாவும் ஒன்று. இது மக்காவில் இருந்து 455 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மதீனாவாசிகளில் சிலர் சிலை வணக்கம் புரிபவர்களுக்கும் சிலர் யூதர்களாகவும் இருந்தனர். சிலையை வணங்குபவர்களில் அவுஸ் என்றும் கஜ்ரஜ் என்றும் இரு பெரும் வம்சவழியினர் இருந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மதீனாவில் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து அவர்களுக்கு தீன் பிரச்சாரம் செய்ததில் பல பேர் இஸ்லாமை தழுவினார்கள். மதீனாவாசிகள் மிக நல்லவர். இவராக மதீனாவிற்கு தீன் போய் சேர்ந்தது. நமது நபியர்கள் மக்காவில் 13 ஆண்டு காலம் தீன் சேவை செய்து மக்காவில் ஒரு சிலவரை தவிர அதிகமான நபியவர்களின் பேச்சை கேட்பவர் இல்லை. மாறாக நபியவர்களுக்கு தொல்லை கொடுத்ததோடு நில்லாமல் கோலையும் செய்ய துணிந்து விட்டார்கள். இந்நிலையில் மக்கா துறந்து மதீனா செல்லும்படி அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். ஏராளமான முஸ்லிம்கள் ஏற்கனவே ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள். ஒரு நாள் இரவு காஃபிர்கள் நபிகளை கொலை செய்யவும் திட்டம் தீட்டிவிட்டார்கள். அக்கையவர்கள் இவ்வாறு திட்டம் போட்டனர். நஊது பில்லாஹ். அதாவது ஒவ்வொரு கோட்டிச்சிரத்திலிருந்து ஒவ்வொரு நபராக நபி அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது எல்லாரும் சேர்ந்து தாக்கி கொலை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சுழற்சியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து மக்கா துறந்து மதீனா சென்று விட கட்டளையிட்டான். உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் உள்ள அமனிட பொருள்களை உரியவர்களிடம் ஒப்படைப்படுத்தவர்கள். தனது படுக்கையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை படுக்கச் சொல்லிவிட்டு திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டே தமது வீட்டில் இருந்து வெளியேறி சென்றார். மண்ணில் சில போடி கற்களை கலந்து அதை முற்றுகையிட்டுள்ள கயவர்களின் மீது வீசி எறிந்தார்கள். உடனே அல்லாஹ் தஆலா அந்த கயவர்கள் நபி அவர்களை பார்க்க முடியாதவாறு
அவர்களின் பார்வையை போட்டிவிட்டான். நபி அவர்களும் அவர்களின் உண்மை நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவிற்கு பயணமானார்கள். செல்லும் வழியில் சவ்ரு என்னும் மலைக்குகை ஒன்றில் தங்கினார்கள். காப்பீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளைத்து பிடிப்பதற்காக நாலா புறங்களிலும் ஆட்களை விட்டனர். அதில் ஒரு குழு சவ்ர குகைக்கு அருகிலேயே வந்து விட்டனர். அதில் ஒருவன் குகையின் வாசலுக்கே வந்து விட்டான். இதை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் ஆழ்ந்த கவலையில் ஆனார்கள். அப்போது நபி அவர்கள், அன்பு தோழரே, கவலை வேண்டாம், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ் இவர்களை பார்க்க தவறா அந்த காப்பீர்களின் கண்களை இருட்டாக்கி விட்டான். 3 நாட்களுக்கு பிறகு நபி அவர்கள் மதீனாவிற்கு பயணமானார்கள். மதீனத்து மக்கள் நபி அவர்களை எதிர்பார்த்து நின்றார்கள். நபி அவர்களை பார்த்தவுடன் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினார். சிறுமிகள் எல்லாம் கீதம் வீசைத்தனர். மேலும் ஒவ்வொரு மனிதரும் நபி அவர்களை தங்களுடைய இல்லத்தில் தங்க வேண்டும் என மிக்க ஆவல் கொண்டனர். ஒட்டகம் யாருடைய வீட்டிற்கு அருகில் அமருமோ அந்த வீட்டில்தான் நான் தங்குவேன். இந்த சிறப்பு ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி அவர்களுக்கு பாக்கியமானது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதனுடன் என் திரையிறங்குகிறேன். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். இஸ்லாமியர்களுக்கு இறைவன் அளித்த மாபெரும் முதல் வெற்றிதான் பத்ர் போர். அந்த வெற்றி இஸ்லாம் குறித்தும், இஸ்லாமியர் குறித்தும், பெருமானார் குறித்தும், ஏக இறைவன் குறித்தும் ஒரு புதிய பார்வையையும் புதிய தேடலையும் மற்றவர்களுக்கு ஏற்பட உதவிய ஒரு அற்புதமான போராக அமைந்தது. இதோ அப்படியான மாபெரும் வெற்றியை தந்த அந்த ரஹ்மானை புகழ்ந்து இந்த யா ரஹ்மானை பாடலை இப்போது கேட்கலாம். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே. இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. முந்திய பத்தினில் ரஹ்மத்தும் மத்திய பத்தினில் குஃரானும். முந்திய பத்தினில் ரஹ்மத்தும் மத்திய பத்தினில் குஃரானும். இன்னும் பிந்திய பத்தினில் இத்கையும் போதிந்த ரமதானை தந்தாயே. இன்னும் பிந்திய பத்தினில் இத்கையும் போதிந்த ரமதானை தந்தாயே. யா ரஹ்மானே,
அசோமொலி வஅனல்லதி அஜ்ஸி பிஹி என்று உரைத்தாயே அசோமொலி வஅனல்லதி அஜ்ஸி பிஹி என்று உரைத்தாயே இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி அளிப்பேன் என்று நீ பகர்ந்தாயே இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி அளிப்பேன் என்று நீ பகர்ந்தாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று உரைத்தாயே லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று உரைத்தாயே ஒரு 1000 மாதம் வணக்கத்தை விடையும் இரவை நீ மதித்தாயே ஒரு 1000 மாதம் வணக்கத்தை விடையும் இரவை நீ மதித்தாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே நோன்புகள் பிடித்தோம் தராவிஹ் தொழுதோம் பல அமல்கள் செய்தோம் நோன்புகள் பிடித்தோம் தராவிஹ் தொழுதோம் பல அமல்கள் செய்தோம் எங்கள் வணக்கங்கள் தனையும் வேண்டுதல்களையும் கபூல் செய்து அருள்வாயே எங்கள் வணக்கங்கள் தனையும் வேண்டுதல்களையும் கபூல் செய்து அருள்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே பள்ளியில் தொழுதோம் திக்ருகள் செய்தோம் ஸலவாத்துகள் உரைத்தோம் பள்ளியில் தொழுதோம் திக்ருகள் செய்தோம் ஸலவாத்துகள் உரைத்தோம் எங்கள் தையானே எம்மை ரமதானின் பொருட்டால் சுவனத்தில் சேர்ப்பாயே எங்கள் தையானே எம்மை ரமதானின் பொருட்டால் சுவனத்தில் சேர்ப்பாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே பிழை பொறுப்போனுனை அன்றி வேறாரும் இல்லையே இல்லையே பிழை பொறுப்போனுனை அன்றி வேறாரும் இல்லையே இல்லையே பெரும் புகழுடையோனே இகபர வாழ்வில் ஆதரித்தருள்வாயே பெரும் புகழுடையோனே இகபர வாழ்வில் ஆதரித்தருள்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம்
சுலைமான் சூதன் நூஹ் தம்பியின் இந்த முனாஜாத்தை ஷேக் சுலைமான் சூதன் நூஹ் தம்பியின் இந்த முனாஜாத்தை நல்ல ஷௌகுடன் படித்தோம் இஷ்குடன் கேட்டோம் கையேற்றுக் கொள்வாயே நல்ல ஷௌகுடன் படித்தோம் இஷ்குடன் கேட்டோம் கையேற்றுக் கொள்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரப்பி ஸல்லி சல்லிம் அலா தாஹா கைரி ஹல்கில்லாஹ் யா ரப்பி ஸல்லி சல்லிம் அலா தாஹா கைரி ஹல்கில்லாஹ் ثم آل وصحب حزب لربي تابع سبل الله ثم آل وصحب حزب لربي تابع سبل الله يا رحماني எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. நேர்களை இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இசைமுரசு FM ஆண்ட்ராய்டு செயலியில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவோ சோஷியல் மீடியாவின் கமெண்ட் வழியாகவோ நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இசைமுரசின் இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியை இசைமுரசு FM என்ற ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் எப்போதும் கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியில் எப்போதும் இணைந்திருங்கள். உங்களோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான் அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.